மாயைன்னா என்னையா? மாயைன்னா என்னது? சரி, இப்போ மாயை அப்படின்னா எந்த ஒரு பொருளை பார்க்குறோமோ அது மாயைன்னு சொல்றாங்க. அப்புறம் வாழ்றதே மாயை, பிறகு நம்ம வாழ்ந்துக்கிட்டு அப்படிதானே. சுருக்கமாக சொல்ல போனா அறிவியல் பூர்வமா விஞ்ஞானிகள்லாம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்கும் பொழுது, என்னது, ஒரு பொருளை ஆழ்ந்து ஊடுருவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்க கண்ணை விட்டு மறைஞ்சிடும். ஒரு பொருளை என்னது, ஒரு பொருளை நீங்க ஆழ்ந்து பாக்குறீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிடும். என்ன செஞ்சிடும்? அது ஊடுருவி ஆழமா பார்க்கணும். ஒரு பொருளை என்ன செய்யணும்? ஒரு பொருளை என்ன செய்யணும்? ஊடுருவி ஆழமா பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிக்ஸ், இயற்பியல். அதுக்கு பேர் என்ன பேரு? மறைஞ்சிருதுன்னு என்ன அர்த்தம்? அந்த அந்த ஒரு பொருள் இருக்கும், ஆனா கண்ணு நீங்க அதிக அளவுக்கு ஊடுருவி பாத்தீங்கன்னா அந்த பொருள் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிரும். ஆனா அந்த பொருள் அங்க இருக்கும். அதுக்கு பேர் தான் மாயை. புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க வாழ்றது மாயை, இப்ப நான் பேசுறது மாயை, நீங்க கேட்கறது மாயை, உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே. புரிஞ்சுங்களா? கடைசியில் என்ன என்ன ஆகி போயிடும்? மாயமா ஆகி போயிடுவோம் நம்ம. அதுக்கு இவ்வளவு போராட்டம். புரிஞ்சுங்களா? இதுக்கு பேரு என்ன பேரு? மாயை. ஒரு அணுவை வந்து நீங்க இதுன்னு சொல்லுவாங்க நுண்ணோக்கியா, மைக்ரோஸ்கோப். அணுவை ஆழ்ந்து நுண்ணோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அணு என்ன செஞ்சிடும்? ஆட்டம் மறைஞ்சிடும். புரிஞ்சுங்களா? அதான் நம்ம வகுப்புல என்ன செய்யறோம்? உடம்பே இல்லாத நிலையை தொட்டு காமிக்கிறோமா இல்லையா? கை நட்டு சொல்றோம், கை நட்டு பார்க்கும்போது என்ன செய்யறோம்? நம்ம உடல் இல்லாத நிலைக்கு போறோம். ஆனா உடல் இருக்கு. அதுதான் மாயை. அந்த மாயை தான் என்னது? வெட்டவில்லை. அதுதான் கடவுள். அது எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, நீங்க ஆழ்ந்து ஊடுருவிட்டீங்கன்னா ஏன் பிரச்சனை வருது, ஏன் எதுக்கு பிரச்சனை வருது, அப்படியே ஆழ்ந்து 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 உள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இந்த பிரச்சனை ஆமா ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுதானே. சும்மா பாத்தீங்கன்னா அதோட பிரச்சனைகளுடைய தீர்வு வந்துடும். இதுதான் வர முடியும். மாயை என்ன வரும்? புரிஞ்சுதா? என்னது? ஒண்ணுமே. எந்த ஒரு பொருளை ஆழ்ந்து ஊடுருவி பாக்குறோமோ அந்த பொருள் உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிடும். அதனால கண்ணாடி பயிற்சி, சில பயிற்சிகள்லாம் இருக்கு. தவ பயிற்சி நம்ம பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த பொருள் என்ன செஞ்சிடும்? உங்க உருவமே மறையும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க அதுக்கு உண்டான பயிற்சிகள் பண்ணும்போது வாழ்க்கையே மாயமா இருக்கும். எல்லாமே மாயா இருக்கும். மாயனா என்ன? புரிஞ்சுதா? அப்புறம் பேசுற எல்லாமே மாயா. பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயலுக்கு வர்றதுக்கு சில பயிற்சிகள், குருமார்களுடைய நேரடி பயிற்சிகள்லாம் இருக்கு. அதை பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த வாழ்க்கையினுடைய நம்ம மாயமா வாழ்ந்து மாயமாவே வாழ்ந்து மாயமாவே போயிடலாம்.